ஓகே சார். ஓகே. எனவே இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஏராளமான ஹதீதுகளை கொண்டு வந்திருக்கிறார். தந்த மசாபிஹு சுன்னாவுல சில இடங்கள்ல இந்த ஹதீத் ஏன் முன்கர் என்பது சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறார் என்றால் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஹதீத் முன்கர் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று சில ஹதீதுகள்ல இது சம்பந்தமாக அவர் பேசாமல் விட்டு விட்டார். எனவேதான் இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த ஹதீஸை அவர் பேசாமல் விட்டாரோ அந்த ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இது முன்கர் என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே ஒரு இஷ்கால் வருகிறது. என்னவென்றால் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் முகத்திமாவுல முன்கரான ஹதீஸை நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எவ்வாறு தன்னுடைய கிதாபிலே இவர் கொண்டு வருவார்? இவர் அளித்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்து விட்டாரா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியிலே எழலாம். எனவே இந்த கேள்விக்கு நாங்கள் விடை சொல்லுவோம். இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் தந்த முகத்திமாவிலே நான் முன்கரான ஹதீதுகளை என்னுடைய கிதாபிலே கொண்டு வர மாட்டேன். அந்த முன்கர் என்பது அல் முன்கரு அல் முஜம்மஉ அலா நகாரதி. இந்த ஹதீஸ் முன்கர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த ஹதீஸைத்தான் நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னாரே தவிர எந்த ஹதீது முன்கர் என்ற விடயத்திலே இஹ்திலாஃப் இருக்கிறதோ அந்த ஹதீஸை நான் கொண்டு வர மாட்டேன் என்ற விடயத்தை அவர் சொல்லவில்லை. எனவேதான் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் முன்கரான அந்த ஹதீதுகளை கொண்டு வந்து விட்டு சில நேரம் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மறதியின் காரணமாக தன்னுடைய பொடுபோக்கின் காரணமாக இந்த ஹதீஸை முன்கரான ஹதீஸை இணைத்து விட்டாரோ என்று பார்ப்பவர்கள் நினைத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் சில இடங்களிலே இந்த ஹதீஸ் முன்கர் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அதே போன்றுதான் அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், வருப்பமா தஜிது மவாதிஅ முஹ்மலத்தன், சில வேளை நீ பெற்றுக்கொள்வாய் மவாதிஅ முஹ்மல என்றால் எழுதப்படாத தெளிவில்லாத யாரு அறிவித்தார்களோ அந்த அறிவிப்பாளர்கள் கூறப்படாத சில இடத்தை என்ற மிஷ்காத்துல் மசாபி என்ற இந்த கிதாபிலே நீ பெற்றுக்கொள்வாய். வதாலிக்க அந்த இடமாகிறது. ஏன் இது தெளிவுபடுத்தவில்லை என்றால் அந்த இடமாகிறது ஹைசுலம் அத்தல அலா ராவிஹி, அந்த ஹதீஸை யார் அறிவித்தாரோ அவரின் மீது அந்த முஹ்ரிஜ், இங்க ராவி என்பதை கொண்டு முராத் முஹ்ரிஜுல் ஹதீஸ், செய்தவரை நான் ஆராய்ந்தேன், ஆனால் எனக்கு அது சம்பந்தமாக கிடைக்கவில்லை. எனவே அந்த இடத்திலே நான் எதுவுமே விடாமல் வெறும் வெண்மையான இடத்தை விட்டிருக்கிறேன் என்பதாக இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் கிதாபுல பார்ப்போமாக இருந்தால் ஒரு சில ஹதீதுகள்ல இவ்வாறான இடங்களை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று தொடர்ந்தும் சொல்லுகிறார், இந்த ஹதீஸை யார் தஹ்ரீஜ் செய்தார்களோ அவர்களுடைய விடயத்தில் எனக்கு எந்த ஒரு தரவுகளும் கிடைக்கவில்லை. எனவே ஃபதரத்துல் பயாவ, நான் வெண்மையான இடத்தை அவ்வாறு விட்டு விட்டேன் சொல்லிவிட்டு சொல்கிறார். ஃபைன் அசர்த, இந்த கிதாபை படிக்கக்கூடிய மாணவினே, நீ அதனை உற்று நோக்கி பார்ப்பாயாக இருந்தால் அலைஹி, அந்த எந்த இடத்தில் அது சொல்லப்படவில்லையோ அந்த இடத்திலே வரக்கூடிய அந்த ஹதீஸை தஹ்ரீஜ் செய்தவர் யார் என்பதை நீ தேடி பார்ப்பாயாக இருந்தால், தேடி பார்த்து நீ பெற்றுக்கொள்வாயாக இருந்தால் அந்த ஹதீஸை தஹ்ரீஜ் செய்தவரை நீ சேர்த்து விடு. பிஹி என்ற பிதாலிக்கல் ஹதீஸ்,
அந்த ஹதீஸுடன் நீ சேர்த்து விடு. வெண்மையான இடத்தை நான் விட்டிருக்கிறேன், அந்த இடத்தை நீ அந்த முஹ்ரிஜை எழுதுவதன் மூலமாக நிரப்பிவிடு என்பதாக சொல்லிவிட்டு துவா செய்கிறார். அஹ்சன் அல்லாஹு ஜஸாஅக், அவ்வாறு நீ செய்வாயாக இருந்தால் உன்னுடைய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அஹ்சன் அல்லாஹு ஜஸாஅக், உன்னுடைய இந்த அமலை அல்லாஹ் அழகாக ஆக்குவானாக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். வசம்மைத்துல் கிதாப, இந்த கிதாபிற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். பிமிஷ்காத்தில் மசாபி, மிஷ்காத்துல் மசாபி என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப் இதுல வஜ்ஹு தஸ்மியா சம்பந்தமாக பார்த்துட்டோம். வஅஸ்அலுல்லாஹ தௌஃபீக, அல்லாஹ்விடம் நான் தௌஃபீகை கேட்கிறேன். வல் இஆனத, நான் அல்லாஹ்விடம் உதவியை கேட்கிறேன். வல் ஹிதாயத, ஹிதாயத்தை கேட்கிறேன். வஸ்ஸியானத, பாதுகாப்பை கேட்கிறேன். வதைஸீர மா அக்ஸிதுஹு, நான் எதை நாடுகிறேனோ, எதை நான் நாடி இந்த கிதாபை எழுதுகிறேனோ, அதாவது நான் எந்த அளவுக்கு என்னுடைய முயற்சியை கொடுத்து இந்த கிதாபை எழுதுகிறேனோ இதிலே இலகுவை நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன். இந்த கிதாபை கொண்டு அல்லாஹ் பிரயோஜனம் தர வேண்டும் எனக்கு. ஃபில் ஹயாத்தி வ பஅதல் மமாத், நான் உயிரோடு வாழக்கூடிய தருணத்திலும் வ பஅதல் மமாத், மரணித்ததன் பிறகும் அல்லாஹ் எனக்கும் பிரயோஜனம் தர வேண்டும். அதே போன்று வ ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த கிதாபின் மூலமாக பிரயோசனத்தை தர வேண்டும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பொறுப்புதாரியாக இருக்கிறான் சொல்லுகிறார். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், வலா ஹவுல, பாவத்தை விட்டும் திரும்ப முடியாது. வலா குவத்த, இபாதத்தின் மீது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் மீதும் சக்தி பெற முடியாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹுடைய அந்த உதவியை கொண்டே தவிர. இல்லா பில்லாஹில் அசீஸில் ஹக்கீம், அசீஸான யாவற்றையும் மிகைத்த அல் ஹக்கீம் நுட்பமான அல்லாஹுடைய அந்த உதவியை கொண்டே தவிர ஹவுல் என்பதும் குவா என்பதும் கிடையாது என்று இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி தன்னுடைய முகத்திமாவை முடித்துக் கொள்கிறார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், நாங்க அதிகமாக பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற வார்த்தை பாவிப்போம். ஆனா இங்கே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹு ஹக்கீம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், மசாபிஹு சுன்னா என்ற கிதாபை எழுதிய, இந்த கிதாபுடைய அசல் மசாபிஹு சுன்னா என்ற இந்த கிதாபை எழுதிய இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தந்த முகத்திமாவிலே அவ்வாறுதான் எழுதியிருக்கிறார்கள். எனவே மிஷ்காத்துல் மசாபிஹை எழுதிய நானும் இவ்வாறுதான் செய்திருக்கிறேன் என்று இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த ரெண்டு இஸ்ம்களும் என்பது இதே ஹதீஸிலே வந்த வார்த்தையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், அந்த ரிவாயத்திலே வருகிறது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற வார்த்தை வருகிறது. அதே போன்று அல் ஹிஸ்னுல் ஹசீன் என்று சொல்லக்கூடிய இமாம் அல் ஹாஃபிஸ் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபிலும் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்று வருகிறது. என்றாலும் அவருடைய இன்னும் சில நுசகாக்களிலே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று வருகிறது. ஆனாலும் ஹிஸ்னுல் ஹசீன் என்ற அந்த கிதாபுடைய அசல் கிதாபை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதிலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்றுதான் இருக்கிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை ஹதீஸிலே வந்திருப்பதினால், முஸ்லிமிலே வந்திருப்பதினால் இந்த வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும் என்பதை இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொல்ல முடியுமாக இருந்தாலும் இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி
அவர்கள் இமாம் பகவியை பின்துயர்ந்ததினால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம் என்று முடித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கிதாபுடைய முகத்தீமாவை நாங்க முடித்துட்டோம். இதற்கு பின்னால நாங்க ஹதீஸ் சம்பந்தமாக பஹஸ் பண்ண இருக்கிறோம். எங்களோட அடுத்த பாடத்துல முதலாவது ஹதீஸ் ஆகிய ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் சம்பந்தமாக நாங்க பஹஸ் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா தாராளமாக கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். என்ன சரி, கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கா ஷேக்? இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத், இந்த மேலுக்கு மேலுக்கு ஒரு இபாரத்ல மேல் பக்கத்துல ஹஜ்ரத், இன்னும் மேலுக்கு இங்கதானே ஹஜ்ரத், வைன் அஸர்த அலா இக்திலாஃபின் ஃபில் ஃபஸ்லைன் இங்கதானே? அதுல மின் ذிக்ரி கைரி ஷைഖி ஃபில் அவ்வல் வ ذிக்ரிஹிமா ஃபிஸ் ஸனி, அதோட காரணம் என்ன ஹஜ்ரத்? எப்படி ஷேக் வழங்க? இப்ப ஷேഖைன் அல்லாதவங்கள முதல் ஃபஸ்ட்லயும் ஷேഖைன் ரெண்டு பேரையும் ரெண்டாவது ஃபஸ்ட்லயே கொண்டு வரதோட இக்திலாஃப் பண்ணி பெற்றுக்கொண்டா அதுக்குரிய ஜவாப் எப்படி ஹஜ்ரத்? காரணம் அது தத்தபூ செஞ்சதுனால கொண்டு வந்தேன்னு சொல்றேன். ஏன் காரணம் இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார். அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த கிதாபுகள்ல தேடி பார்த்தார். இந்த கிதாபுகள் அல்-ஜம்உ பைன ஸஹீஹைன், அதே போல ஜாமிஉல் உஸூல் என்ற கிதாபுகள் அவர் என்ன செய்தார் தேடி பார்த்தார். ஆனா இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்ததற்கு மாற்றமாகத்தான் அங்க இருக்கு. எனவே நான் அதுலயும் தேடி பார்த்தேன், எனக்கு திருப்தி. அதாவது அவங்களோட மத்தினால நான் உறுதி கொண்டு அதே போல நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஓகே அஜய், இடையில கட் ஆயிடுச்சு விலங்கல்ல இருந்து. விலங்கல்லையா? ஓகே மேடம். என்னன்னு சொன்னா, இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், எங்களுக்கு தெரியும் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபஸ்லுல் அவ்வல்ல கொண்டு வராராக இருந்தால் அது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தான். அல் ஃபஸ்லு சானில இமாம் பகவி கொண்டு வராருன்னா அது புகாரி முஸ்லிம் தவிர்ந்த ஏனைய கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஹதீஸ். ஆனா இமாம் கத்தீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபஸ்லுல் அவ்வல்ல வரக்கூடிய இமாம் பகவியுடைய அந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஆய்வு செய்தார். ஆனா அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரல. கடைசியாக ஜம்உ பைன ஸஹீஹைன், ஜாமிஉல் உஸூல் இந்த கிதாபுகளையும் தேடி பார்த்தாரு. ஆனா அந்த ஹதீஸ் மாற்றமாகத்தான் இருக்கிறது. எனவே எப்படி அவர் மத்தில பெற்றுக்கொண்டாரோ அப்படியே எழுதியிருக்கார். உதாரணமாக புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபுல அல் ஃபஸ்லு சானில இருக்கு. இந்த சானில இருக்கக்கூடிய ஹதீஸை இவர் ஏனைய கிரந்தங்கள்ல தேடி பார்த்தாரு இல்ல. இப்ப கடைசியாக என்ன செய்கிறார், அல்-ஜம்உ பைன ஸஹீஹைன், ஜாமிஉல் உஸூல் இதுல தேடுறாரு. அதே போன்று இதுலயும் தேடி விட்டு என்ன செய்கிறாருன்னா, ஸஹீஹைன்ல எப்படி வருகிறதோ அதுல உறுதி கொண்டு என்ன செய்கிறாருன்னா ரவாஹுல் புகாரி அவர் ரவாஹு முஸ்லிம் என்று போடுறார். ஆனா அதே ஹதீஸ் நாங்க இமாம் பகவியுடைய கிதாப் ஆகிய மசாபிஹு சுன்னாவுல பாப்பமாக இருந்தால் அல் ஃபஸ்லு சானிலே இருக்கு. விளையாண்டா ஷேக்? விளையாண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அது இங்க முகத்திமாவை நாங்க நேரடியாக பார்க்கல, கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக உத்து பாருங்க, விளங்கும் இன்ஷா அல்லாஹ். அதுல வஜிகத்தான் சொல்ற, நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, எனவே ஸஹீஹைன்ல எப்படி வருகிறதோ அப்படி போட்டிக்கிறேன்னு சொல்ற. சுருக்கமா இதான் அந்த இஹ்திலாஃபுக்குரிய வஜிக் இதுதான். வேற என்ன சரி கேட்கறோம்னா கேளுங்க. யாரு சரி கேட்கறோம்னா கேட்டுக்கோங்க. மொத்தமா 9 வித்தியாசம் ஹஜ்ரத் மிஷ்காத்துக்கும் அடுத்த மசாபிஹு சுன்னாவுக்கும். இல்ல ஷேக் 11 சொன்னமே.
11 இருக்குதா? கிட்டத்தட்ட 11 பரப்புகள் நாங்க சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. இந்த கொஞ்சம் இந்த இடையில கட்டாய் வந்த மாதிரி வாய்ஸ்கள் கொஞ்சம் விளங்கல. அதுல கொஞ்சம் அது கீழே அப்படியே வந்து மாலம் யுஷிர் இலைஹி மிம்மா ஃபில் உசூல் அந்த துண்டை கொஞ்சம் இது என்னடா ஷேக், சில ஹதீதுகள் வருகிறது. அந்த ஹதீதுல இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவங்க அந்த ஹதீஸ் சம்பந்தமாக எதுவுமே பேசல, சைலண்டாக இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் சம்பந்தமாக இமாம் பகவி அதனுடைய ஹுக்கும் சம்பந்தமாக சொல்லல. எனவே இமாம் ஹதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவங்களும் சொல்றாங்க, வமாலம் யுஷிர் இலைஹி, இமாம் பகவி எந்த ஹதீதை சுட்டிக்காட்டவில்லையோ ஃபக்கத் கஃபைதுஹு, நானும் அவரை பின்பற்றி விட்டேன். எதுல ஃபீ தர்கிஹி என்ன, ஃபீ தர்கில் ஹுக்கும், அந்த ஹதீதுக்கு ஹுக்கும் கொடுக்கக்கூடிய விடயத்திலே நான் அவரை பின்பற்றி விட்டேன். அப்படின்னா ஹுக்கும் நானும் கொடுக்கல. ஆனால் இல்லா ஃபீ மவாதிஅ, சில இடங்களிலே தவிர, சில இடங்கள்ல இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் மசாபிஹு சுன்னாவுல அந்த ஹதீஸ் சம்பந்தமாக எதுவும் பேசல. ஆனால் நான் அவருக்கு மாற்றமாக அந்த ஹதீஸ் சம்பந்தமாக பேசி இருக்கிறேன். ஏன் பேசி இருக்கிறேன் என்றால், சொல்றார். அப்படின்னா இமாம் பகவியுடைய அந்த ஹதீஸ் சம்பந்தமாக விமர்சனங்கள் கிடைக்க பெற்று இமாம் கதீப் அத்-திப்ரிஸி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த விமர்சனங்களை தட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ஹதீஸ் சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிச்சு கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் وتقبل سعيكم وجعلكم من الصالحين. ஆமீன். சொல்லுங்க ஷேக். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி